மேச ராசிக்காரங்களுக்கு நம்ம இந்த குரு பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம். 1/5/2024 அன்று நமக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார் குரு. சரி, இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ மேசத்துலேயே குரு இருந்து இவ்வளோ நாள் உங்களுக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்தாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. மேச ராசிக்கு குரு மேசத்துலேயே இருந்து 9ஆம் இடத்தை பார்த்தாரு, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா 100க்கு ஒரு 10% பேருக்கு மட்டும்தான் நல்லா இருந்திருக்கும். 90% பேர் கொஞ்சம் ரொம்ப சிரமத்தில் தான் இருந்திருப்பீங்க. 9ஆம் இடத்தை பார்க்குறதுனால நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும், அதுக்கான பண விஷயங்கள் மட்டும் கிடைக்காமல் இருக்கும். தொழில் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு, பண வசதி இருந்தால் நான் இந்த தொழிலை பண்ணியிருப்பேன், அந்த தொழிலை பண்ணியிருப்பேன், காசு பத்தலை, வேலைக்கே போய்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருந்துருப்பார் இவ்வளோ நாள். ராசிக்கு 5, 7, 9ஆம் இடங்களை பார்த்து நிறையா நன்மைகளை கொடுத்துருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மை தான். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு 12ஆம் வீட்டுக்கும் அதிபதி என்பதால் என்ன பண்ணியிருப்பார், லக்னத்தில் உட்காந்துருக்கும் பொழுது முதலீடுகள் அப்படிங்கிற விஷயங்கள் கிடைக்காம கஷ்டப்பட்டுருப்பீங்க. ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் தடையாக இருக்கும். சரி, இப்போ இந்த குரு பயிற்சியில் ஃபாரின் போகிறவங்க போகலாம், பணம் தடையாகாமல் கிடைக்கும். இது ரெண்டும் ஓகேவா இருக்குதா உங்களுக்கு? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல பாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வலி வேதனைகள்லாம் உள்ளவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிள்ளைகள் ரீதியாக சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்து அதை அப்பைக்கப்போ சரி பண்ணிவிடுவார். குருவின் பார்வையில் இருக்கிறதுனாலே குரு சரி பண்ணுறதுக்கான விஷயங்களை வச்சுருப்பார். சில பேருக்கு அந்த ராசிக்காரங்களுக்கு லக்ன ரீதியாக குரு மறைஞ்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் குழந்தைகள் ரீதியாக நிறைய செலவாயிருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் கணவன் மனைவி உறவு பாதிச்சிருக்கும், மற்ற எல்லாருக்கும் பாதிச்சிருக்கிறாரு. குரு யாருடைய ஜாதகத்தில் கொஞ்சம் மறைந்து இருக்கிறாரோ அது மாதிரி இருந்திருந்தால் உங்கள் மேச ராசிக்கு கணவன் மனைவி உறவுகளிடையே சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் இருந்திருக்கும். இனிமே அந்த வேலையை பண்ண மாட்டார் அப்படிங்கிறதுலையும் நீங்கள் உறுதியாகலாம். இவ்வளோ நாள் கொஞ்சம் பயத்தோடையும் கொஞ்சம் கஷ்டத்தோடையும் தான் ஓட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார். சரி, 8ஆம் வீட்டையும் பார்த்து கொஞ்சம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தார். உங்களுக்கு விருச்சக ராசியும் பார்த்தார். சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருந்தனால கொஞ்சம் கஷ்டங்களும் இருந்திருக்கும். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் ரீதியாக சில தொந்தரவுகளும் இருந்திருக்கும். சில பேர் காதல் அது இதுன்னு பிள்ளைங்க சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மன கஷ்டப்படுறது அந்த மாதிரி விஷயங்களை கூட வச்சுருக்கோம். 9ஆம் இடத்துல இருக்கிறனால உங்கள் பேச்சை கேட்காம அவங்க ஒரு திருமணம் பண்ணுற விஷயங்களை கூட ஏக்கியிருப்பார். இப்போ மறுபடியும் அவங்களோட பகையாளித்தனமாக போகிற விஷயங்களை இல்லாமல் மறுபடியும் அவங்களோட ஜாயின் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணும். உங்களுடைய குழந்தைங்க இருக்காங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கிற நேரங்களை கூட இப்போ நடத்துவார். 2ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். சரி, 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால என்ன பலன்? புதன் யாருக்கு ரொம்ப பலமாக இருக்கிறாரோ அவர்களுக்கு கொஞ்சம் கடனாகும். நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேச ராசிக்காரங்களுக்கு 2ஆம் இடத்துலையே குரு வருது, ரிஷபராசியில் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்கு குரு வந்தோடனே தனம், குடும்பம், வாக்குஸ்தானம்லாம் நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருங்கிறது அவங்கவுங்க ஜாதகத்தில் பார்த்துங்க. புதன் ரொம்ப வலுத்து இருந்தால் கண்டிப்பாக கடன் பண்ணுவார். திடீர்னு தொழில் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கடன் ஆக்குவார். ஏன்னா அந்த இடத்துல இருந்து 10ஆம் வீட்டை பார்ப்பார். தொழில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவார்னா நட்டம் பண்ணிட்டு தான் லாபத்தை கொடுப்பாரு. அதனால் அதிக முதலீடை போடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் இதை கேட்கும்போது தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் புரியும். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதிங்கிறது புதன். அதே சமயத்தில் அந்த 3ஆம் வீடு அப்படிங்கிற பாவகம் லக்ன ரீதியாக பார்த்தாலும் ராசி ரீதியாக என்ன பண்ணுது, அது சகோதர பாவமாகவே எடுத்துக்கலாம். லக்ன ரீதியாக பார்க்கும் பொழுது தான் முழுமையாக இயக்கும். இது கொஞ்சம் ஒரு 10% இயக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையில் சகோதரர்கள் ரீதியாக சில மன கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ இவ்வளோ நாளாக இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு அதை கொடுப்பார். அவர்கள்ட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதங்கள் எதுவும் பண்ணிடாமல் சகோதர ரீதியாக இணங்கி போங்க. எதுவும் மன கஷ்டப்படுற மாதிரி பேச்சுவார்த்தைகள் வேண்டாம். கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தவங்க இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால சிலர் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள் லைட்டாக வரும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரச்சனைகள் நிறையா இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ பிரச்சனைகளை பண்ணாது. அது ஒரு கிரக நிலைகளே அப்படித்தான். ஏன்னா 1ஆம் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரியும் 2ஆம் வீட்டில் இருக்கிற ஒரு மாதிரியும் செய்வார். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கும்போது 8ஆம் வீட்டை குரு பார்ப்பார், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். பொறுப்பான விஷயங்களுக்காக சில செயல்களை நம்ம ஈடுபடும் பொழுது சில வாக்குவாதங்களும் ஈடுபடும். புதன் 3ஆம் இடத்துக்கு அதிபதி என்பதால் தான் செய்கிற புத்தி, தன்னுடைய அறிவு கூர்மை, அறிவு எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் வருவது இயற்கைங்க. வண்டி வாகனங்கள், இந்த வண்டி ஓட்டுறவங்க, வண்டி வாகனங்கள் தொழில் பண்ணுறவங்க, ஸ்பேர் பார்ட்ஸு தொழில் பண்ணுறவங்க,
கட்டிடத் தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பாரு. அதே சமயத்தில் அதிக முதலீடு போடாதீங்க. ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் தெரியும். என்னடா நம்ம ஓட்டது ஒரு அமௌண்ட்டை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கடனில் தான் இருக்கும். என்ன இவ்வளோ பெரிய தொழில் பண்ணியிருக்கோம், நல்லா தான் பண்ணியிருக்கோம், கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் கடன்லேயே நிற்கிது, என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் குழம்புவீங்க. ஏன்னா அது ஆரம்பிட்ட பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்காகவே இங்கே கொஞ்சம் கவனப்படுத்துகிறேன். அதாவது என்றைக்குமே ஒரு ஜாதகம் பார்க்குறது வந்து நல்லதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நல்லது தான். ஆனால் அதே சமயத்தில் நம்ம வந்து உங்களை உஷார்படுத்த முடியாது. அதுக்காக தான் எல்லா செய்திகளும் சொல்கிறோம். 6ஆம் வீட்டை குரு பார்த்தா அந்த இடத்தை வளர்ப்பார் அப்படிங்கிற முறையில் ருணரோக சத்துருஸ்தானங்கிற விஷயங்களை வளர்க்கும். அதனால் குழந்தைகளோட உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க. பிள்ளைகளோட படிப்பில் கவனம் செலுத்துங்க. ஸ்கூல் ஃபீஸு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சிரமப்பட்டு தான் கட்டுற சூழ்நிலையை உருவாக்கும். சில பேருக்கு லோன் வாங்கி கட்டி பணம் கட்டுற சூழ்நிலையை ஏற்படுத்துவார். எல்லாருமே கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறதில்ல. சில பேர் கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோன் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிடுவீங்க. அப்படி இப்படின்னு பிரித்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுவீங்க பணம்லாம். இந்த மாதிரி ஸ்கூல் விஷயங்களை ஓரளவுக்கு ரன் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து பெண்கள் வந்து யாரையும் இப்போதைக்கு நம்ப வேண்டாம். ஒரு வருஷத்துக்கு யாரையும் நம்பாதீங்க. ஒரு திருமணமே பண்ணணும், ஒருத்தரை லவ் பண்ணுறோம் அப்படி இப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருக்குனாக்கா ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் அது இதுன்னு போகலாம். ஏதாவது வெளியூர் அதெல்லாம் சுற்றுறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வேண்டாம். எதுக்காக சொல்கிறேன்னாக்கா சனியின் பார்வை வந்து உங்கள் ராசிக்கு விழுந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்ணோம்னா 12வது மாதத்துக்கு பிறகு சனி வந்து உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டில் நின்று விரயங்களை தவிர்ப்பார். அதே சமயத்தில் குருவை பார்ப்பார். குருவை பார்க்கும் பொழுது தான் செய்கிறது எல்லாமே சரின்னு பட்டுரும். அப்போ அவங்க செய்கிறத யார் பேச்சையும் கேட்காம நல்லதையோ கெட்டதையோ அவங்க உடனே செஞ்சிருவாங்க. அதை தான் அந்த இடத்துல உள்ள தாற்பயமே. சிலருக்கு வந்து திடீர் திருமணம் பண்ணும், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, நிறையா கல்யாண காட்சிகளுக்கு கலந்துக்கிற சூழ்நிலை ஏற்படுத்தும். சிலருக்கு வந்து ஒரு நகை அடவு போகிற விஷயங்கள் சில பேருக்கு பண்ணும். அவங்க தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நகை அடவு வச்சு தொழில் பண்ணுறங்கிறவங்க பண்ணவே வேண்டாங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன்னா இதை பின்னாடி தான் உணர்வீங்க. மேசராசிக்காரங்க இவ்வளோ நாளாக என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் மூலியமாக சில கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கே ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருந்திருக்கும். உங்களுக்கு நண்பர்கள் பழக்க வழக்கங்கிறது இப்போதைக்கு வேண்டியதில்லை. ஏன்னா இப்போ என்ன ஒரு காலச்சக்கரத்துக்கு 5ஆம் வீட்டை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காரு. 12ஆம் வீட்டுக்கு செல்கிற வரையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதாவது 12வது மாதம் வரையும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நண்பர்களிடத்தில் நல்ல பேரோடையே போகும். இப்போ கொஞ்சம் சனி பகவான் அதுக்குள்ளே இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் சேர்ந்து இருக்கிறாரு. நீங்கள் நண்பர்களை நம்பக்கூடிய சூழ்நிலையை இப்போ நடத்திக்கிட்டு இருக்குது. இந்த நேரம் 4வது மாதம் இதை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 2024 4வது மாதம் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த சூழ்நிலையில் இப்போ நடத்திட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா 2 பேர் ஒரு நண்பர்களை அதிகபட்ச நிலையில் நம்பி தொழில் பண்ணுவோங்கிற ஐடியாலாம் பண்ணிவிட்டு ஏதாவது 2 பேரும் சேர்ந்து ஒரு லாக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடமான துலாம் ராசிக்கு 8இல் மறைந்து அப்படிங்கிறதுனால சனி 8இல் மறைவார். அந்த இடத்துக்கு எல்லாத்தையுமே நம்ம கணக்கு பார்க்கணும். பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும், மனைவி ரீதியாக நமக்கு பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரெண்டையுமே சேர்த்து பார்க்கணும். மனைவி ரீதியாக உள்ள விஷயங்கள் உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருந்துச்சுனாலே போதும், ஒய்ஃப் ரீதியாக பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் பார்ட்னர்ஷிப்ஸ் அப்படிங்கிறது 7ஆம் பாவகம் தான். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகமான துலாம் ராசிக்கு அந்த குரு பகவான் மறைந்து தான் இருக்க போகிறார். ஆனால் 12வது மாதத்துக்கு பிறகு நீங்கள் பண்ணுற வேலைகள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ல் சனி மறைவார். உங்களுடைய நண்பர் அப்படிங்கிற முறையில் 7ஆம் இடத்துக்கு 6ல் சனி மறைவார். அப்படி மறைந்து இருக்கும் பொழுது நல்லது செய்வார். அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே சமயத்தில் நான் மாமியாரை பார்க்க மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் பாருங்கள், அதில் ஒரு புண்ணியம் கிடைக்கும். இதில் நான் ஒரு விஷயம் எப்படி சொல்லுவேன்னாக்கா, இந்த கோயிலுக்கு போங்க அந்த கோயிலுக்கு போங்க அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறத நான் இதில் சொல்கிறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் நிறையா பண்ணி பார்க்குறாங்க, இருந்தும் அந்த விஷயங்கள்லேருந்து வெளியில் வரலை, நிறையா சிரமத்தில் தான் இருக்கிறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பரிகாரம் எப்படி இதில் சொல்லுவேன் அப்படின்னா, 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படிங்கிற முறையில் யாராவது ஒரு உடம்பு சரியில்லாதவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறது, குழந்தைகள் ரீதியாக யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட கூட போய் நின்று ஹெல்ப் பண்ணுறது, ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நாள் தங்கி அவங்கள பார்த்துக்கிறது, வயதானவங்களுக்கு உதவி செய்கிறது, குழந்தைகள் ரீதியான உள்ள இந்த ட்ரஸ்டெல்லாம் இருந்துச்சுன்னா போய் சாப்பாடு செஞ்சு நம்ம கையாலே சாப்பாடு செஞ்சு அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றது, இந்த மாதிரி உள்ள பரிகாரங்களை பண்ணும் பொழுது தான் நம்ம அந்த ஆன்மா வந்து இன்னொரு பிறவியில் ஏதோ ஒரு பிறவியில் நம்ம செய்த பாவத்துக்கு தான் நம்ம பிறப்பு எடுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய
மூதாதையர்கள்லாம். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம என்ன பாவம் பண்ணியிருக்கோம்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதே சமயத்தில் இன்னொரு ஜீவனுக்கு நம்ம வந்து சந்தோஷத்தை கொடுத்துடணும். உடை வாங்கி தரலாம். ஏன்னா சுக்கிரன் வீட்டுக்குள்ளே தானே குரு வர்றாரு. இதை நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். சுக்கிரன் வீட்டுக்குள்ளே குரு வரும்போது உங்களுக்கு விரைய செலவுனா என்ன பண்ணும், துணிமணி வாங்கி ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பண்ணும். நான்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் வசதியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலை கிரிவலம் போங்க. அதில் சுற்றி பார்த்திங்கன்னா நிறையா சாமியார்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை ₹1 ₹2 ஏதோ ₹10 உங்களால் முடிஞ்ச காசை ஏதாவது அவங்களுக்கு கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு போர்வை இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது ஒரு ஆன்மாவுக்கு நல்லது செய்யும் பொழுது நமக்கு இயற்கை நல்லது செய்யும். அதுதான் வந்து ஒரு தாற்பயம். இதெல்லாம் இருக்கட்டுங்க, நான் கோயிலுக்கு போகணுங்க, கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அவங்க விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபடணுங்கிற நேரம் நடத்துது. அதாவது 6ஆம் வீட்டை பார்த்து யார் உங்களை அடிக்கிறானோ அவனை காலை பிடிச்சிங்கன்னா அடியை குறைச்சிருவான். அதுதான் வந்து உண்மை. இப்போ வந்து புதன் வீட்டை தான் பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படிங்கிற முறையில் செவ்வாயின் வீட்டையும் பார்ப்பார், 2 வீட்டையுமே பார்ப்பார். 6, 8 இந்த 2 வீட்டையும் 2ஆம் வீட்டில் நின்று பார்ப்பார், 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டிய செயல்பாடுகள் எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு இப்போ விழுது. ஆனால் என்ன, கஷ்டப்பட்டால் தானே காசு கிடைக்கும், கஷ்டப்பட்டால் தான் குடும்பத்தை பார்க்கலாங்கிற சூழ்நிலையில் நீங்கள் அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதுதான் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு கொண்டு வரும். கஷ்டப்பட்டால் தானே எல்லாமே கிடைக்கும். அதுக்காக வந்து 6ஆம் வீடு வேலை செய்யலைன்னா சும்மா படுத்தே இருக்கிற சவம் மாதிரி. 6ஆம் எல்லாம் வேலை செய்யணுங்கிறது தான். ருணரோக சத்துருஸ்தானம். உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் பாவகம் ரொம்ப மோசமாக இருந்தால் மட்டும்தான் கெடுதல் நடக்கும். எல்லாருக்குமே நடக்காது. 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால லைட்டாக கடன் பண்ணுறது, தொழில் வாங்கிறதுக்காக செய்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, லோன் போட்டு வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இயக்குவார். இதுக்கும் இந்த இதுவும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு தெளிவான முடிவுக்கு இருங்க. நமக்கு என்ன மாதிரியான செயல்பாடுகள் வீட்டில் நடக்குதுன்னு பாருங்கள். வீட்டுக்கு போனால் சாப்பிடும் போது சில பேர் ஒய்ஃப் திட்டுவாங்க, இல்லைன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல யாராவது சாப்பிடும் போது தான் ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் யாருக்காவது சாப்பாடு தான் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வாங்க. காலையில் ஆஃபீஸ் கிளம்பும் போது துணியெல்லாம் துவச்சி தான் வச்சுருக்காங்க, ஒரு அயன் பண்ணி வைக்கல, எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஒரு 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 நீட்னஸ் இல்லாமல் நான் கிளம்புறேன் ஆஃபீஸுக்கு அப்படின்னு நினச்சிருக்கிறவங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அதாவது ஏழை மக்கள் அப்படிங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். வயதானவங்க ரோட்லலாம் எவ்வளவோ பேர் நம்ம பார்க்குறோம், ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உயர்வு தன்னால் தெரியுங்க. கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்மளுடைய ஆன்மா வந்து சுத்தமாகறதுக்கான தவிர நம்மளுடைய பாவங்களை தீர்ப்பதற்காக அல்ல. அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாவங்கள் தீர்க்கப்படுவது இங்கே வந்து நம்ம என்னென்ன கர்மாக்கள் செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தீரும். கோயிலுக்கு போகிறதுங்கிறது நம்ம ஆன்மாவை சுத்தம் பண்ணி நம்ம கடவுளை அடையிறதுக்காக நம்ம செய்கிற விஷயங்கள். அதனால் இந்த கோயிலுக்கு போனால் என்ன அந்த கஷ்டம்லாம் தீந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை. இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறது என்னென்னா விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து முருகனை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி போகும். சில பேருக்கு முருகனை 90% பேர் முருகனை பிடிக்கும். ஏன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களுக்கு அவங்கள பிடிக்கும். குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு அவங்க ஜாதகத்தை பொறுத்து லைட்டாக அவங்கவுங்களுக்கு ஒரு இது மாறும். சில பேர் வந்து ஜீவ சமாதி வழிபாடுகளில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க. அதை வந்து பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. தியானம் தவங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும். அதெல்லாம் நீங்கள் செயல்படுங்க. மேசராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன் வந்து போதுமானது. ஏன்னா நல்லதையும் அல்லதையும் சேர்த்தே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை வந்து ஒரு வருஷம் கழித்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து விவரமே தெரியும். இப்போ நீங்கள் கேட்டு முறைப்படி இதில் நடந்துக்கல, நான் கொஞ்சம் அளவோடு அதிகமாக கொஞ்சம் பணம் வாங்கிட்டேன், அகலக்கால் வச்சுட்டேன், இப்படி தொழில் பண்ணிட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக முன் தகவல் இதை உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழில் பண்ணுங்கள். வேலைக்கு போகிறவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. வேலையெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும். வேலையில் சரி கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், பயங்கரமான கஷ்டமாக இருக்கும். அடிக்கிற வெயில் வேறு இப்போ ஒரு மோசம். அந்த மாதிரி வெயில் ரொம்ப சிரமப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் பரவாயில்லன்னு சொல்கிறேன், உழைச்சா தான் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையில் நம்ம குடும்பத்துக்காக நம்ம கஷ்டப்படுவோம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் இப்போ அடுத்தது நம்ம வந்து ரிஷபராசிக்கு வந்து குரு பயிற்சி பலன் நான் பண்ணுறதா இருக்கிறோம். குரு பயிற்சி பலன் வந்து ரிஷபராசிக்கு போடுறதா இருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற தகவல் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நாம் இப்போ வந்து குரு பயிற்சி பலன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த குரு பயிற்சி பலனில் மேச ராசிக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்போ ரிஷப ராசிக்கு நம்ம பார்க்கணும். ரிஷப ராசிக்காரங்க இவ்வளோ நாளாக வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க இருந்திருப்பாங்க, ஃபாரின் போனவங்க போயிருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடத்தியிருப்பார் போன தடவை. இந்த தடவை பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி உறவு நல்லபடியாக இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இப்போ 7ஆம் இடத்தை வந்து குரு பார்ப்பார். 7ஆம் இடத்தை பார்க்குறதுனாலேயே சந்திக்கிறவங்க எல்லாருமே ஒரு நல்ல மனிதர்களை நீங்கள் சந்திப்பீங்க.
நீங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற நிலைமையில் இருப்பீங்க. முக்கியமாக வந்து ஒரு கௌரவம், அந்தஸ்து, அங்கீகாரம், அடையாளம் இது உங்களுக்கு கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தை வந்து குரு பார்த்து அதிர்ஷ்டத்தை முதல்ல கொடுக்க போகிறார். என்டர்டெயின்மெண்ட்டே இல்லாமல் போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. இப்போ 2024 to 25 பார்த்தீங்கன்னா நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும். ஒரு சினிமா கூட என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு சினிமாவுக்கு போகிற விஷயங்கள்லாம் நடத்தும். அப்படின்னா பாருங்கள், காசு இருக்கும் கையில், நல்ல பணம் புழங்கும். அது வரையும் ஒரு சந்தோஷப்படணும். நம்ம காசை நல்லபடியாக கொடுப்பாரு. தேவையான விஷயங்களுக்கு நல்ல செலவு பண்ணுறதுக்கு நிறைய பணத்தை கொடுப்பாரு. இப்போ 8ஆம் அதிபதி 6ல் வந்து மறைவார். 8ஆம் அதிபதி 6ல் மறைஞ்சு உங்கள் லக்னத்திலே இருப்பார். அப்படிங்கிறப்ப பண விஷயங்களில் குறைபாடே இருக்காது. நல்ல காசு நிறையா கிடைக்கும். இதில் என்ன பண்ணுவீங்க, ஏதாவது பார்ட்னர்ஷிப்பு அது இதுன்னு சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அந்த மாதிரி பண்ணுறத ஒரு 1க்கு 4 தடவை யோசித்து செய்யுங்க. நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது பார்ட்னர்ஷிப்பு, தொழில் பண்ணுவோம் செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணினீங்கன்னா நாளை பின்ன பார்த்தீங்கன்னா 1 வருஷம் கழித்து அப்படியே பல பிரச்சனைகளுக்கு அது உள்ளாகும். அது 1 வருஷம் கழித்து இதை நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற உண்மைகள் உங்களுக்கு புரியும். 8ஆம் அதிபதியும் 11ஆம் வீட்டுக்கு அதிபதியும் குருவே தான். அவர் லக்னத்தில் இருக்கார். 8ஆம் வீட்டு வேலையை இப்போ செய்ய மாட்டேங்கிற நிலையில் இப்போ நல்லா இருக்கிறாரு. நல்லா இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் அது இது நிறைய விஷயங்களில் முதலீடு போட்டு நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது வேலையெல்லாம் பார்த்துட்டீங்க. 1 வருஷம் கழித்து அது வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் வந்து இருந்துட்டு 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ நண்பர்கள் ரீதியாக பல பிரச்சனைகள் உள்ளாகும். இப்போ 1 வருஷத்துக்குள்ள விஷயங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். நீடித்த விஷயங்களாக இருந்துச்சுன்னா நண்பர்களோட சேர்ந்து ஒரு கெட்ட பேரை வாங்கிக்கிட்டு 2 பேரும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சு போகிற விஷயங்கள்லாம் பண்ணிட வேண்டாம். எப்பொழுதுமே ஒரு ராசி பலன் நம்ம கேட்குறோம் அப்படின்னா நல்லதை மட்டும் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது, அல்லதையும் சொல்லணும். அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு எச்சரிக்கை மாதிரி இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். குரு நல்ல பாக்கியத்தை கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 8ஆம் அதிபதி தான் பாக்கியத்தை கொடுக்குறாருங்கிறத நம்ம பார்க்கணும். 8ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுக்கும் பொழுது உங்களுக்கு லக்னம் வந்து கடக லக்னமாக இருந்துச்சுன்னா பெரிய தொந்தரவுகளுக்கு உள்ளாகும். கடக லக்னமாக இல்லாதவங்களுக்கு கம்மியான தொந்தரவு இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுவும் இப்போ உள்ள நேரத்துக்கு அது தெரியவே தெரியாது. இந்த 1 வருஷத்துக்கு ரொம்ப நன்மைகள் நடக்கிற மாதிரியே இருக்கும். 1 வருஷம் கழித்து தான் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு கொண்டு போகும். அதனால் முன்ஜாக்கிரதையாக கொஞ்சம் பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யுங்க. உங்களுடைய ரிஷப ராசிக்கு சனி வந்து 9, 10க்கு அதிபதி. 10ஆம் வீட்டில் நல்லா பலமாக இருந்து நல்ல தொழில் தொடங்கிறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுவார். மிஷினரியை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இயக்குற இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவார். கட்டிட தொழில்களில் ஈடுபடுறவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா கவனமாக இருந்து எவ்வளவு முதலீடு போடணும், திரும்பி எவ்வளோ நாளில் அந்த பணத்தை எடுக்கணும், எல்லாத்தையும் 1 வருஷத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருந்தால் பிளான் போட்டு பண்ணுங்கள். 1 வருஷத்தை தாண்டி கொண்டு போயிடாதீங்க. 12ஆவது மாதத்துக்கு பிறகு சனி உங்களுக்கு வந்து 11ஆம் வீட்டுக்கு வருவார். 11ஆம் வீட்டில் இருந்து உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்ப்பார். குருவும் பார்ப்பார், சனியும் பார்ப்பார் 5ஆம் வீட்டை. அந்த நேரத்தில் 12ஆவது மாதத்துக்கு பிறகு பிள்ளைகளோட படிப்பு நிலையெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. சனி பார்க்கறதுனால சில கஷ்டங்களும், குரு பார்க்கறதுனால சில நன்மைகளும் ஏற்படும். குழந்தைகள் ரீதியாக 1க்கு 4 தடவை ஒரு விஷயங்களையும் யோசித்து செய்யணும். ஸ்கூலில் சேர்க்கும் போது மாற்றம் வர்ற நிலைமை இருக்குதா என்னங்கிறதெல்லாம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதை செய்யுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, திடீர்னு வெளியூர் மாற்றங்கள் ஏதாவது அம்மா அப்பாவுக்கு வரலாம். அது மாதிரி சூழ்நிலையில் முன்னாடியே அதை கவனித்து நீங்கள் பண்ணணும். 1ஆம் தேதி 5ஆவது மாதம் 2024க்கு பிறகு குரு மாறின பிறகு அம்மாவினுடைய உடல்நிலை கொஞ்சம் பாதிப்பு தரும். இப்பயே லைட்டாக ஆரம்பிக்கும். உங்களுடைய அம்மாவின் உடல்நிலை கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய படிப்பில் இப்போ கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் குரு பயிற்சி ஆன பிறகு நல்ல படிப்பை தரும், நல்ல ஒரு வளர்ச்சியை தரும். இப்போ குருமார்கள்ட்டெல்லாம் நல்ல பேர் வாங்குகிற விஷயங்கள்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்குற விஷயங்கள்லாம் பண்ணும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தான் கொடுப்பாரு. அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த தந்தை ஸ்தானத்தை அதிபதிங்கிற சனி பகவானும் 10ஆம் இடத்துல ரொம்ப பலமாக இருக்கிறார். பலமாக இருந்தால் எப்போதுமே சனி பகவான் பலமாக இருந்தால் கெடுதல் தான் செய்வார், நல்லதெல்லாம் செய்ய மாட்டார். ஆனால் 9, 10 அப்படிங்கிறது கர்மாதிபதி யோகம்னு சொல்கிற ஒரு சூழ்நிலையில் தொழில் ஸ்தானத்தில் நல்லபடியாக வெற்றியை கொடுத்துட்டு அப்பாவுக்கு உடல்நிலையில் பாதிப்பெல்லாம் கொடுப்பார். கவனமாக இருங்க. இந்த வர்ற சித்திரை மாதத்தில் சூரியன் ஃபுல்லாக உச்சமாக இருப்பார். அந்த மாதிரி உச்சமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்த குரு பார்க்கறதுனால கொஞ்சம் சின்ன உடல் உபாதைகள் வேணால் தந்தைக்கு இருக்கும். ஆனால் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பண்ணாது. அதே சமயத்தில் 4ஆம் அதிபதி அப்படிங்கிற இடம் வந்து உங்களுக்கு சூரியன் தானே, அந்த இடமும் 12ஆம் வீட்டுக்கு வராருல. அதனால் அம்மா அப்பாவுக்குள்ளே கொஞ்சம் மன கஷ்டங்கள் ஏதாவது வர்ற மாதிரி இருக்கும். அதையும் கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா அப்பா கிட்டேயே சண்டை போடுற சூழ்நிலை ஏற்படுத்திடும். அவங்கள்ட்ட கொஞ்சம் சண்டை போடாமல் இருங்க. படிக்கிற வயதில் உள்ளவங்க நல்லா படிப்பாங்க. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு திடீர்னு திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும். திடீர் திருமணம் நடக்கிற விஷயங்களை அந்த குரு கொடுப்பார்.
உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு குரு வந்து ஒரு சுமாரான உதவி செய்கிறவர் தான். அவர் வந்து 11ஆம் வீட்டு அதிபதியாகவும் இருக்கிறதுனால நண்பர்கள் ரீதியாக எந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நன்மை நடந்தாலும் 1க்கு 2 தடவை யோசித்து அந்த நன்மையை சராசரியாக எப்படி பயன்படுத்தணும், அதிகமாக யூஸ் பண்ணிடாமல். ஒரு கடனே ஒரு 10 லட்ச ரூபா பணம் கொடுத்து தொழில் பண்ணுவோம் 2 பேரும் சேர்ந்து அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது வேண்டியதில்லை அப்படின்னு முதல்ல முடிவெடுங்க. அப்படி பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்னாடி ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம பிரிச்சுக்கிற அளவுக்கு உள்ள ஐடியா, நம்மள்ட்ட எவ்வளோ சொத்து இருக்குது, நம்ம எப்படி பண்ண போகிறோம், பின்னாடி ஏதாவது பிரச்சனைனா நம்ம எப்படி அதை சமாளிக்க போகிறோன்னு முன் பிளான் பண்ணி அந்த விஷயங்களை செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாத காலத்துக்குள்ளே உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடத்திட்டு போவார். ஏதாவது வீடு கட்டுறதுக்கான விஷயங்கள்லாம் இயக்கிவிட்டு திரும்பி என்னென்னா குருவின் பார்வை வந்து உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு படாது. அந்த நேரத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணி நிறுத்தி வைக்கும் சில நேரத்தில். ஏன்னா 8ஆம் அதிபதி அந்த வேலையும் செய்வார். அதனால் முன் பிளான் பண்ணி அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். என்ன பண்ணணும், கொஞ்சம் பேலன்ஸ் வச்சு இவ்வளோ காசு சேர்ந்த பிறகு தான் இந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கங்க. பாதியில் நிப்பாட்டி போட்டுற வேண்டாம். உங்களுக்கு பக்கத்தில் அண்டை அயலார்கள் இந்த மாதிரி பக்கத்தில் உள்ளவங்க பழகிக்கிட்டு இருக்கிறவங்க இவங்கள்ட்டெல்லாம் ஸ்பீச்சை வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நடக்கிற நேரம் பார்த்திங்கன்னா புதன் உங்களுக்கு தன் வீட்டுக்கு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீட்டில் பகை வீட்டில் தான் புதன் இருக்கிறார். ஆனால் புதன் பெரிய கெடுதல் பண்ணுற ஆள் கிடையாது. என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் அதிகமாக பேசாமல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது. எல்லாத்தையும் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கறதுக்கு காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். குரு வந்து ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வந்து இருந்து இப்போ உங்கள் லக்னத்துக்கே வராரு. அந்த இடத்துல இப்போ ராகு போய் உட்காந்துருக்கிறாரு. ராகு வந்து குரு மாதிரியே மாறி வேலை செய்வார் 11ஆம் வீட்டில். அந்த குரு மாதிரியே வேலை செய்கிறதுனால செவ்வாய் இப்போ வந்து சேர்ந்துருக்கிறாங்க. கட்டிட தொழில்கள் இந்த மாதிரி பெரிய முதலீடுகள் போடுறவங்க கொஞ்சம் நல்ல கவனமாக வேலை செய்யணும். அவங்க நண்பர்கள் வந்து இந்த நேரத்துக்கு சரியாக இருந்தால் கூட பின்னாடி ஏதாவது அவங்களால உங்களுக்கு மன கஷ்டம் வராத அளவுக்கு நடந்துக்குங்க. ஃபாரினில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா இப்போ திரும்பி சொந்த ஊருக்கு வர்ற விஷயங்களை இயக்கும். கணவன் மனைவி ஒன்றா இருக்கிற விஷயங்களை இயக்கும். சந்தோஷமாக இருப்பீங்கிற மாதிரி இருக்குது. இது நல்ல ஒரு பொற்காலமாகவே உங்களுக்கு அமையும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா வீண் விரயங்களும் பிரச்சனைகளையும் அதிகமாக தான் வச்சுருந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டையே 12ஆம் வீட்டிலேருந்து பார்த்தாரு. ஃபாரின் போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே நிறைய சண்டை சச்சரவுலாம் நடத்தியிருக்கும். இனிமேல் ஊருக்கு வருவீங்க, 2 பேரும் கலந்து பேசிக்குவீங்க, பிரச்சனைகள் எல்லாமே குறையும் உங்களுக்கு. பொதுவாகவே ராசிப்படி பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 5, 7, 9ங்கிற இடங்களை அவர் பார்ப்பார். அது மாதிரி பார்க்கும் பொழுது பாக்கியத்தை கொடுப்பார். அதே சமயத்தில் 8ஆம் அதிபதி பாக்கியத்தை கொடுத்தா எப்படி கொடுப்பார் அப்படிங்கிற ஆங்கிளில் கொடுப்பார். அதாவது ஒரு ஃபண்டு ஏதாவது உங்களுக்கு பேலன்ஸ் வர வேண்டியது இருக்குன்னா அது கிடைக்கும். எல்ஐசி பணம் இந்த மாதிரிலாம் இருந்தால் அதெல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. லோன் போட்டு வண்டி வாங்குகிற விஷயங்களை பண்ணும். லோன் போட்டு வீடு கட்டுற விஷயங்களை பண்ணும். ஒரு பிள்ளைகளுக்கு லோன் போட்டு பெரிய ஒரு உயர்கல்விக்கு படிக்கிறதுக்கு லோன் போட்டு வாங்கிய விஷயங்களெல்லாம் பண்ணும். அந்த மாதிரி லோன் விஷயங்கள்லாம் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக பண்ணும். பேங்கில் லோனை எதிர்பார்த்துட்ருக்கவங்களுக்கும் லோன் கிடைக்கும். சகோதரர் முறைகள்லையும் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் வராது. இனிமேல் ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் இது மாதிரிலாம் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சரியாயிடுவாங்க. ஏதாவது கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்குன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும். இதனால் வரை உங்கள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் எல்லாமே சமாதானம் ஆகிடுவாங்க. உங்களை ஒரு பெரிய ஒரு மதிப்பு மிக்க மனிதராக நம்ப போகிறாங்க. இந்த வருடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கௌரவம், அந்தஸ்து, நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு ஒரு அடையாளம், அது மாதிரி உள்ள விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. குழந்தைகள் ரீதியாகவும் பயங்கரமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஒய்ஃபோடையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. குடும்பத்தோட நிறைய சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா கலந்துக்க போகிறீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் இதில் பண்ணியே தீரும். பரிகாரங்கிறது சில பேர் கேட்பாங்க. இதுக்கு பரிகாரம் லாஸ்ட்டாக சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு போங்க, அந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் விருப்பப்படி உங்கள் கோயிலுக்கெல்லாம் போங்க. என்னுடைய விருப்பம் எப்படின்னாக்கா, இந்த கோயில்களுக்கு போகிறதுங்கிறது நம்மளுடைய ஆத்மாவை சுத்தம் செய்து கொள்வதற்காகத்தான். நாம் பிறப்படுத்ததே ஏதோ ஒரு பாவங்கள் பண்ணி தான் பிறப்படுத்திருக்கோம். அப்போ ஏதோ ஒரு ஜீவராசிகளுக்கு நம்ம நல்லது செஞ்சு ஆகணுங்கிற கண்டிஷனில் இருக்கிறோங்கிறது தான் உண்மை. ரிஷப ராசியில் போய் இந்த ராசி விழுவதுனாலே அம்மா ரீதியாக சில விஷயங்களை ரொம்ப பாசத்தோடு உள்ளவங்களாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு கர்மாவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அம்மா ஒரு கால் அமுக்கி விடுறது, அம்மாவுக்கு கால் அமுக்கி விடுறது தான் முக்கியமான விஷயம். இந்த மாதிரி அம்மா இல்லைங்க எனக்கு, சில பேர் சொல்லுவாங்க அம்மா எனக்கு இல்லை, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் முதியோர் இல்லத்துக்கு சென்று அங்கே ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதுவே ஒரு பெரிய பரிகாரம். சாப்பாடு வாங்கி கொடுங்க, உங்கள் கையால் சாப்பாடு செஞ்சுக்கிட்டு போய் கொடுங்க.
எல்லாருக்கும் நல்ல உதவணுங்கிற எண்ணம் உள்ள ஒரு இடத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க, எல்லாருக்கும் உதவணும்னு. ஆனால் அதுக்கான தனம் என்கிட்ட நம்மள்ட்ட இல்லையே, பண வசதி இல்லாமல் இருக்குதே, என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணம் தான் உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கான நேரம் இப்போ வந்து வரப்போகுது. அந்த காசு பணம் கிடைக்கிறது நல்ல ஆங்கிளில் நீங்கள் செலவு பண்ணுங்க. அதை வயதானவங்க ரோட்டில் எங்கேயாவது ஓரமாக உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு இறங்கி டக்குன்னு அவங்களுக்கு போய் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு போங்க. அதுதான் அவங்களுக்கு பரிகாரமே. கோயில்களுக்கு போகிறதுங்கிறது வந்து நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை சுத்திகரிப்பு செய்யுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பண விஷயங்களில் பிரச்சனைகளை கொடுக்காது, குடும்ப விஷயங்களை பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், அதில் வந்து புதன் தான். அது கம்யூனிகேஷனை தப்பாக பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடியே நம்ம சில விஷயங்கள்லாம் பண்ணி வச்சிடணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, குருமார்கள் பேச்சை வந்து சில பேர் கேட்க மாட்டீங்க. இவங்க வந்து அதெல்லாம் கேட்கணும். ஒரு சில விஷயங்களை வந்து நம்மளால் என்ன முடியாதோ அதை பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம பிறப்பெடுக்கிறோம். குருமார்கள் அப்படிங்கிறது யாருன்னா, சில பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, பெரிய ஆளுங்க யாராவது அட்வைஸ் பண்ணுவாங்க, அதை கேட்காம இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுக்கணுங்கிற விஷயங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் ரிஷபராசிக்காரங்க எல்லாத்தையும் கேட்பாங்க, ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை கேட்டுக்கங்க, அதுவே ஒரு பெரிய பரிகாரம். கோயில்களுக்கு போனீங்கன்னா ஆயில் வாங்கி கொடுங்க, பூ வாங்கி கொடுங்க, இது 2 பண்ணுங்க. ஆயில் மெயினாக நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்லது உங்களுக்கு. ஆயில் எதுக்கு உங்களுக்கு வாங்கித்தர சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுடைய ராசிக்கு 9, 10 குடையவன் சனி தான். அந்த சனி பகவான் சம்மந்தப்பட்ட எண்ணெய் வாங்கி கோயில்களுக்கு கொடுத்தீங்கன்னாலே போதுமானது. இதுதான் அதுக்கான பரிகாரம். கோயிலுக்கு எனக்கு பரிகாரம் சொல்லுங்கிறது இதுதான் பரிகாரம். மற்றபடி இது நீங்கள் வந்து உணவு ரீதியாக சில விஷயங்களெல்லாம் வந்து பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும். மற்றபடி இந்த ஒரு வருடம் உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாகவே அமையப்போகுது. நம்ம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. நம்மளுடைய பதிவு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த பதிவில் நம்ம வந்து சந்திப்போம். அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு சில லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து நிறைய நன்மைகள் நடக்கிற மாதிரியே காமிச்சிருக்குது ஜாதகம். அதுவே வந்து பின்னாடி தொந்தரவு வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் சொன்னோமோ அது பின்னாடி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கும் சில விஷயங்களை சொல்லியே தீரணும். அதை நம்ம மறுபடியும் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். மிதுன ராசிக்கு நம்ம குரு பயிற்சி பலன் இப்போ நம்ம பார்ப்போம். 2024 5வது மாதத்தில் நடக்க போகும் குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாரு. ரிஷப ராசியிலேருந்து விருச்சக ராசியை பார்ப்பார். 12ஆம் வீட்டிலேருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பார். 8ஆம் வீட்டையும் பார்ப்பார், 4ஆம் வீட்டையும் பார்ப்பார். 4, 6, 8ங்கிற வீடுங்களை பார்க்க போகிறாரு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால படிக்கிற வயதில் இருக்கிறவங்க படிப்பு நல்லா நடக்கும். ராகு தசை நடக்கிறவங்களுக்கு மட்டும் படிப்பு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இருந்தாலும் படிப்பை நல்லபடியாக கொடுப்பார். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்கள் சிலர் வந்து வீடு கட்டுவதற்கான சில செலவுகள் நடத்துவார். ஏன்னா குரு எப்போதுமே ஒரு சுபகரகங்கிறனால வீடு கட்டுறதுக்கான சில செலவுகள்லாம் செய்வார். அதே சமயத்தில் வண்டி வாகனங்கள் வாங்குகிற விஷயங்களையும் இயக்கும். கடுமையான உழைப்பை போட்ட பிறகு தான் வருமானங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். நிறைய உழைப்பை போட்டே ஆகணும். ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வீங்க. சிலருக்கு வந்து வழக்குகள் நிலுவையில் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு இப்போ வரும். அந்த நீதிமன்றத்துக்கு வழக்கு வரும். அந்த மாதிரி வரும் பொழுது கொஞ்சம் யோசித்து நல்ல வக்கீலெல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. எல்லாருமே ராசி பலன் பார்க்குறப்ப வந்து இந்த குரு பயிற்சி பலன் நல்லா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, 12ஆம் வீட்டில் வர்றது நல்லது, குரு 7ஆம் அதிபதி 12இல் மறைவது நல்லது. உண்மைதான், 12இல் மறைந்து இருக்கிறார் அப்படிங்கிறப்ப கணவர் ரீதியாக பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் தீர்த்துரும். அதெல்லாம் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே சில பேருக்கு வந்து சண்டை சச்சரவுகள்லாம் இருந்துச்சுன்னு வைங்களேன், கோர்ட்டு கேஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். முடிவுக்கு வரும்னா எப்படி, உங்களுக்கு நல்ல சாதகமாக அமையும். உங்களுடைய நண்பர்களுக்கு ஏதாவது நிறைய தொந்தரவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச நண்பர்களுக்கு நடக்குங்க. இவ்வளோ நாள் நடத்திக்கிட்டு இருக்கோம், ஒரு 6-7 மாதமாகவே. இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகளில் நீங்கள் போய் தலையிட்டு இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறேன்னு போய் நின்னீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளத்துக்கு உள்ளாகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சூரியன் வந்து உச்சமாகிற நேரம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது சித்திரை மாதத்தில் சூரியன் நல்லா உச்சமாவார். அந்த மாதிரி நேரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுக்குற நேரம் நடக்கும். ஆனால் நீங்கள் போய் தலையிடும்போது என்ன நடக்குன்னா, உங்களால் தான் வந்து அவங்க ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிருவாங்க. என்றைக்குமே வந்து ஒரு ஜோதிடம் ஒரு விஷயங்களை நம்ம கேட்குறோம் அப்படின்னா நல்லதை மட்டும் கேட்கக்கூடாது, அல்லவையும் கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும். நண்பர்களுக்காக போய் நின்று சில நல்லவைகளை நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. குரு பயிற்சிக்கு பிறகு அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க.
மிதுன ராசிக்காரங்க கணவனோ அல்லது மனைவியோ, அதாவது ஸ்பௌச், அவங்க அதாவது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 12இல் மறைந்த அந்த குரு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அதாவது பாதகாதிபதி மறைகிறாருங்கிற முறையில், அதே சமயத்தில் கணவருங்கிற முறையில் அது என்ன நடக்கும்னா, யாருக்காவது நண்பர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது உதவி செஞ்சு பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது. அவங்களோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ஸ் வேலையில் ஏதாவது ஒன்று செயல்படுறேன்னு ஏதாவது இணைஞ்சிருந்தாங்கன்னா, இப்போ பார்ட்னர்ஷிப்பை பிரிஞ்சு போகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் சிலருக்கு மட்டும் இருக்கும். குரு பாதிப்பு ஏற்படாமல் ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை ஒன்றும் பண்ணாது. சில பேருக்கு மட்டும் அந்த ப்ராப்ளங்கள் இருக்கும். அதாவது பார்ட்னர்ஷிப் பிரச்சனைகளை கொடுப்பார். அதில் எப்படி எல்லாம் பிரச்சனையை தீர்த்து வெளியில் வரணுங்கிறதுல கவனத்தில் கொண்டு எல்லாத்தையும் சரிவர பேசுங்க. இல்லைன்னா உங்கள் மேலே பழி வர்ற மாதிரி பண்ணுவாங்க. எப்போதுமே மிதுன ராசிக்காரங்க நல்ல ஒரு புத்திசாலியாக இருப்பாங்க. படிப்பறிவு இல்லாதவங்க கூட புத்திசாலியாக இருப்பாங்க. அதுக்காக படித்தவங்க தான் பெரிய புத்திசாலின்னு சொல்லலை. எல்லாருமே மிதுன ராசியில் பிறக்கிறவங்க மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு இதெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்து நல்ல நல்ல நண்பர்களோடு நம்ம சேர்ந்து இருக்கும் பொழுது சில பிரச்சனைகளை கொடுப்பார். ஏன்னா இப்போ 10ஆம் வீட்டில் இப்போ நடக்கிற 4வது மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் ராகுவோட சேருவார். அது மாதிரி இருக்கும்போது 6ஆம் அதிபதி ராகுவோடு இருந்து 10ஆம் வீட்டில் இருக்கும்போது தொழில் ரீதியாக நிறைய சில மன கஷ்டங்களை கொடுப்பார். இந்த நேரம் நடத்திக்கிட்டு இருக்கும். ஏதாவது ஃபண்டு கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியாமல், வர வேண்டியது வர முடியாமல், வேலையில் தாமதம், வேலையில் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொடுத்துக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஓரளவுக்கு எல்லாமே குறையும். 2024 7வது மாதத்துக்கிட்ட நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி குறையிறதெல்லாம் பிரச்சனைகளை அதிகப்படுத்துறது உங்களுக்கு சித்திரை மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியும். கொஞ்சம் அந்த நேரத்தில் எதையுமே அதிகமாக பேசாமல் எல்லாமே அப்படியே சமாளித்து கொண்டு போகிற சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கணும். முக்கியமாக அல்லவையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடக்கலாம். நல்லதை சொல்லணும்னு அவசியமே இல்லை. நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அது வீடு கட்டுற விஷயங்கள் சில பேருக்கு நடத்துவார். வண்டி வாகனம் வாங்க லோன் போட்டு வண்டி வாங்குகிற விஷயங்களை நடத்தும். லோன் போட்டு வீடு கட்டுற விஷயங்களை நடத்தும். அதனால் நல்லதை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட கெட்ட விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து தப்பிக்கலாம் நீங்கள். அதுக்காக தான் எல்லா விவரத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு சனி பகவான் நண்பர் தான். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. 9ஆம் அதிபதி 10ஆம் வீட்டுக்குள்ளே உள்ளே போவார். 12வது மாதத்துக்கிட்ட போவார். அப்போ 12வது மாதத்துக்கிட்ட உங்களுக்கு சனி பயிற்சி இருக்குது. அப்போ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025 உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். சனி பார்க்குறதுல 2 விஷயம் இருக்கும். தொழிலை நல்லபடியாக நடத்த விடாத அளவுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுப்பார். ஆனால் தொழில் நல்லபடியாக நடக்கும் தான். ராகுவோடு இருக்கிறப்ப ஒரு சின்ன பிரச்சனைகள் என்ன பண்ணும், 4ஆம் வீட்டை பார்க்குறதுனால அம்மா வீட்டுடைய உடல்நிலை, பிள்ளைகளுடைய படிப்பு, இதில் கொஞ்சம் ஏதாவது கை வைக்கும். அப்போ அந்த சனி பகவான் அந்த சனி பகவான் கோயிலுக்கு போகிறேன் அது மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க. ஏதாவது ஜாதகத்தில் அதை கேட்டேன், அந்த இடத்துல கேட்டேன், இந்த இடத்துல கேட்டேன், நான் கோயிலுக்கு சனி கோயிலுக்கு போக சொன்னாங்க. நீங்கள் சனி கோயிலுக்கெல்லாம் போகவே கூடாது. முதல்ல உங்களுக்கு குழந்தைகள் ஸ்தானத்தில் குரு மறைஞ்சி தான் இருக்கிறாரு. குழந்தைகள் ஸ்தானத்துக்கு குரு பகவான் மறைஞ்சி 4ஐயும் 6ஐயும் 8ஐயும் தான் பார்ப்பார். கடுமையான உழைப்புகள் மூலியமாக சில விஷயங்களை நடத்துவார். அப்போ பிள்ளைகள் ரீதியாக சில சண்டை சச்சரவுகள், நிம்மதித்தன்மையை குறைஞ்சி போகிற விஷயங்கள்லாம் இயக்கும். கவனமாக இருங்க. இந்த ஒரு வருட காலமாகவே எனக்கே சரியில்லையே. 5ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருந்தார். இவ்வளோ நாள் 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை பார்த்துக்கிட்டு இருந்தார். ஒவ்வொருத்தவங்களுடைய லக்னப்படி தான் சில விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த குரு பயிற்சி பலன் ஒரு 25% ஒரு செயல்படும் அப்படிம்பாங்க. 25% செயல்படும்னா 11ஆம் வீட்டில் இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கும்போது நிறைய நன்மைகள் நடத்தும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு வருஷமாக நீங்கள் ராசி பலன்லாம் கேட்டிருப்பீங்க. போன வருஷத்தில் உள்ளதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உங்களுடைய மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயின் வீட்டில் வர்றாரு. ஆனால் 5ஆம் வீட்டை பார்க்கறதுனால, சுக்கிரனி வீட்டை பார்க்கறதுனால நல்ல பலன்கள்லாம் இருக்குது, நிறைய நன்மைகள் நடக்குங்கிற மாதிரியே பேசி வச்சுருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஒரு வருட காலமாகவே நீங்கள் என்ன நடந்திருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க 5ஆம் இடத்துல. அதாவது நான் மெண்டலாக தான் ஆவலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பல பிரச்சனைகளை சந்தித்த ஒரு விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். அதனால தான் இது துல்லிய பலனாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இயங்குவார். சிலர் ஒரு 100க்கு ஒரு 25% பேருக்கு நல்லா இருந்திருக்கும். ஓரளவுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். கல்யாணம் பண்ணுற வயசில் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். பிள்ளைகள்லாம் நல்ல படிப்பெல்லாம் நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணியிருப்பார். ஆனால் நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் நண்பர்கள் இடத்தோடு சேர்ந்து நிறையா ஒரு குளறுபடிகள்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்டா இதெல்லாம் இணைஞ்சி பண்ணணும் அப்படிங்கிற அதெல்லாம் செஞ்சு வச்சுருப்பீங்க. அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான நேரமும் இப்போ வருது உங்களுக்கு.
நல்லவன் கெட்டவன் எல்லாத்தையும் பகுத்து ஆய்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க. இப்போ தான் வந்து சில பேரை விட்டு விலகுவீங்க, சில பேரை ஒன்று சேர்ப்பீங்க. ஆனால் அதுவே வந்து வீட்டில் உள்ளவங்களுக்கு அதை பிடிக்காத ஆளுங்களாக இருக்கும். கொஞ்சம் அதை கவனத்தில் கொண்டு தேவையானவங்க தேவையில்லாதவங்கன்னு யோசித்து பார்த்து தான் பழகணும். தொழில் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இந்த ஒரு வருஷம் நீங்கள் இருக்கணும். 2024 டு 2025 வரையும் உங்கள் வேலை உண்டு, தொழில் உண்டுன்னு இருக்கணும். எதுவும் கெட்ட செயல்களெல்லாம் ஈடுபடக்கூடாது. சில பேருக்கு வந்து ஒரு ஆல்கஹால் பழக்கம் இருந்தாலும் இருக்கும். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க, இந்த ஒரு வருஷத்துக்காவது பண்ணாமல் இருங்க. அது ரொம்ப நல்ல விஷயங்களை கொடுப்பாரு, நல்ல நண்பர்களை அப்போ தான் தேர்ந்தெடுப்பீங்க. அதுக்காக தான் இந்த முக்கியமான விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுடைய லக்னத்துக்கு சந்திரன் ரொம்ப நல்லது செய்கிறவர் தான். 2ஆம் அதிபதியே சந்திரன் தான். தன விஷயங்கள்லாம் நல்ல வருமானங்கள்லாம் கொடுப்பார். ஆனால் நல்லா கொடுத்தாலும் உங்களுடைய லக்னம் அந்த காசை கையில் வச்சுக்காமல் வெளியில் தள்ளுறதுக்கான விஷயங்களை எல்லாத்தையுமே பண்ணும். மிதுன ராசிக்காரங்களுக்கு லக்னத்தை பொறுத்து தான் அந்த பண வரவு செலவுகளை இயக்குவார். ராசிப்படி பார்த்தீங்கன்னா மன ரீதியாக நீங்கள் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்களாங்கிறத சொல்கிறது தான் ராசி பலன். குரு 12ல் வந்து இருக்கும் பொழுது உங்களுடைய மாரகஸ்தானத்துக்கு அதிபதி, கேந்திரஸ்தானத்துக்கு அதிபதி, பாதகஸ்தான அதிபதி அந்த குரு. அவர் 12ல் மறைந்திருக்கிறார். அப்படிங்கிறது 190% என்ன கேட்டால் நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டை பார்த்து உங்களுடைய சுகஸ்தானத்தை சரி செய்வார். சுகஸ்தானத்தை சரி செய்யும் போது மன ரீதியாக நிம்மதிகள் கிடைக்கும். அதே சமயத்தில் உங்கள் சந்திரன் எந்த இடத்துல இருக்குன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா அம்மா ரீதியாக சில மன கஷ்டங்களை கொடுப்பார். சில நேரத்தில் அவங்களுக்கு கால் வலி, உடம்பு சரியில்லை அப்படிங்கிற விஷயங்களை இயக்குவார். இந்த மாதிரிலாம் இப்போ மிதுன ராசிக்காரங்க குழந்தைங்க இருக்காங்க, அம்மா அப்பாவுக்கு என்ன பண்ணும், பண ரீதியாகவும் கணவன் ரீதியாக உடல் ரீதியாகவும் அசதிகளையும் பிரச்சனைகளையும் இயக்கும். அதில் வந்து அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு 4-5 வாட்டியாவது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். பெரிய பிரச்சனை இல்லைங்க. அது வரையும் நீங்கள் சந்தோஷப்படணும். குருவின் பார்வையில் இருக்கும்போது பெரிய பிரச்சனைகளே பண்ணாது, சுமாராக தான் இருக்கும். இருந்தாலும் அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குங்கிறத நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்படணும். சும்மா லாங் ட்ராவல் போகிறேன், லாங்கில் போகிறேன் அப்படிலாம் போகாதீங்க. போனீங்கன்னா பயங்கர அசதியாகும். சரி, இந்த வருஷத்தில் வந்து நான் தொழில் பண்ண போகிறேன், எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வந்து இப்போ 10ஆம் அதிபதி உங்களுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிற புதுசாக ஒரு தொழில் தடவிங்க. 2வதாக ஒரு தொழில் தொடங்குறது, நான் இந்த பழைய வேலையை விட்டுட்டு புது வேலையை பண்ண போகிறேன் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இயக்குவார். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இயக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் யோசிக்கணும். முதல்ல இப்போ தொழில் ஸ்தானம் சரியில்லாமல் 2ஆம் இடமாக இயங்க போகுது அப்படிங்கிறத கொண்டு போகுது. அப்படிங்கிறப்ப முதல் தொழிலை தெரிஞ்ச தொழிலே ஒழுங்காக பண்ண முடியலையே, தெரியாத தொழிலில் உள்ளே போகிறோமே அப்படிங்கிறத யோசிங்க. ஆனால் உங்களுக்கு முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போங்க. நண்பர்களை நம்பிக்கிட்டு உள்ளே நுழையாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நண்பர்கள் பாவகம் அப்படிங்கிறது 11ஆம் வீடு. அந்த ராசிக்கு 11ஆம் வீடு. இந்த ராசிக்கு செவ்வாயை பிடிக்காதுங்கிற முறையில் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் கழித்து அது பிரச்சனைகளுக்கு உள்ளாகக்கூடாதுங்கிறதுக்காக முன் ஜாக்கிரதையாக அதை சொல்கிறேன். இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு வருஷம் கழித்து அந்த விஷயங்களில் வந்து குழப்பம் வந்துடக்கூடாது. பணம் வரவு செலவுகள் பண்ணுறவங்க, அதாவது ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இந்த ஒரு வருஷம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்து அடுத்த வருஷம் ஏதாவது லாக் பண்ணி விட்டுரும். அதனால் கொஞ்சம் அதிக முதலீடு போடாமல் அகலக்கால் வைக்காமல் போனீங்கன்னா நல்லது. இந்த ராசி பலனை இப்போ கேட்டுட்டு சாதாரணமாக விட்டுறாதீங்க. இதை வந்து ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு இதோடைய அனுபவம் தெரியும். முன் ஜாக்கிரதையாக சில நிறையா விஷயங்களை உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துருக்கிறேன். ஸ்டேஷனரி சம்மந்தப்பட்ட தொழில்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டேஷனரி, ஜெராக்ஸு, இந்த புக்ஸ் எல்லாம் வச்சு விற்கிறவங்க, இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தொழில் இருக்கும். ஆனால் கம்யூனிகேஷனை கெடுத்துக்கிட்டே இருப்பார். கம்யூனிகேஷன் வந்து சரியான ஆங்கிளில் இருக்காது. ஏன்னா 4ஆம் வீட்டை தான் பார்க்குறாரு, 6ஆம் வீட்டை பார்க்குறாரு, 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. இதை கணக்கு பண்ணி தான் நம்ம எடுக்கணும். அதை 8ஆம் வீட்டு அதிபதியே 10ஆம் வீட்டுக்கு போக போகிறார். தொழில் நல்லபடியாக நடக்கும். ஆனால் நடக்கிறதுக்கான ஒரு முதலீடு பண்ண முடியாமலும் அந்த தொழிலை வந்து தொழில் ஸ்தாபனத்தில் போய் நம்ம அமர்ந்து நிறைய விஷயங்களை கவனிக்க முடியாத சூழ்நிலையும் இருக்கும். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் தருதுன்னு சொல்ல முடியாது. அம்மாவின் உடல்நிலை பாதிப்பு விஷயங்களை கொடுக்குதா, இல்லை பிள்ளைகள் படிப்பு ரீதியாக ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் பண்ண முடியாமல் போதா, இல்லை வெளியூர் பிரயாணங்கள் ரீதியாக இந்த தொந்தரவுகள் வருதா அப்படிங்கிறது தெரியாது. பூர்வீக விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுனாக்கா இப்போ கொஞ்சம் ஒரு 100க்கு ஒரு 20% தான் சரியாகும், முழுமையாக சரியாகாது. இது எதுக்காக இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னாக்கா, அந்த பூர்வீகத்தில் வந்து சில பேருக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 20% கண்டிப்பாக சரியாகும். பேலன்ஸ் வந்து சுமாராக தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து அடுத்து உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து நுழையும் பொழுது தான் உங்களுக்கு வந்து 9ஆம் வீட்டை பார்ப்பார். இப்போ 8ஆம் வீட்டை பார்த்துட்ருக்காரு. அதனால் குலதெய்வ வழிபாடு வந்து நின்று போகிறதுக்கான விஷயங்களை நடத்துவார். குலதெய்வ வழிபாடு நிற்காமல் பார்த்துக்குங்க. கோயிலுக்கெல்லாம் போங்க. எதுக்கு கோயிலுக்கெல்லாம் போக சொல்கிறேன்னா, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது இருக்கிறார். 4ல் கேது இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய அறிவு கூர்மை ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அறிவு கூர்மை அதிகமாக வேலை செஞ்சிச்சுன்னா
என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் அதாவது அதிகப்படியான விஷயங்களை பண்ணுவீங்க. 1,00,000 ரூபா முதலீடு போட்டு பண்ணணுங்கிறத 2,00,000 ரூபா முதலீடு போடுவீங்க. அது மாதிரி ரொம்ப எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் தூக்கலாக பண்ணுவார் கேது. கேது வந்து நல்ல கிரகம், ராகு தான் கெடுதலான கிரகம். அதனால தான் கேது வந்து ஞானக்காரகன், அதனால தான் சொல்லியிருக்காங்க. அந்த அறிவுத்திறனை என்ன செய்வார் அப்படிங்கிறது புதன் வந்து கேதுவோடு சேரும் பொழுது மட்டும்தான் அந்த சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். மற்றபடி இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, நல்லாயிருக்கு. இடையில ஒரு 2 மாதம் தான் அந்த ப்ராப்ளங்கள்லாம் இருக்கும். அந்த நேரத்தில் முதலீடு போடும்போது மட்டும் அப்பப்போ போய் ஜாதகம் பார்த்துக்குங்க, எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. ரொம்ப நாளாக வெளியூர் போகணும், வெளியூரில் போய் அந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்போ வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனைகளை இல்லாமல் பார்த்துக்கணும். இவ்வளோ நாளாக வேலை கிடச்சி 1 வருஷமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, அந்த வேலையை விட்டுருவோமா அப்படின்னு நினைப்பீங்க. அந்த வேலையில் தான் இருக்கணும், வேலையை விட்டு போயிடக்கூடாது. இன்னொரு வேலையை தேடிக்கிட்டு தான் வேலையை விட்டு விலகணும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் தான். ஆனால் புதுசாக இப்போ வேலையில் ஜாயின் பண்ணுற விஷயங்களை நிறையா பேருக்கு நடத்தும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைக்கும் பொழுது அதில் சிரமங்கள் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா 8ஆம் வீட்டை பார்க்குறாருங்கிறதையும் நம்ம கருத்தில் கொண்டுக்கணும். அதே சமயத்தில் 8ஆம் வீட்டை யார் ஜாதகத்தில் குரு பார்க்குறாரோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது, ஈஸியாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஃபாரின் போகணும்னு நினைக்கிறவங்க ஃபாரின் போகிறதுக்கான விஷயங்களை ஏற்பாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த 1 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக எப்போ வேணாலும் கிளம்பலாம். அவங்கவுங்க ஜாதகப்படி எப்போ போகணுங்கிறத பார்க்கணும். ராசிப்படி பார்த்தீங்கன்னாக்கா எப்போ போகணும்னு கரெக்டாக சொல்ல முடியாது. லக்னப்படி தான் அது தெரியும் உங்களுக்கு. அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் என்றைக்கு ஃபாரின் போவீங்கிறத பாருங்கள். இந்த 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஃபாரின் போகிற விஷயங்களை இயக்குவார். ஃபாரினில் நல்லா சம்பாதிக்கலாம். கஷ்டங்கள் ஃபாரின் போனால் கஷ்டங்கள் என்ன இருக்கும், பெரிய கஷ்டம்லாம் இருக்காது, நல்லா சம்பாதிப்பீங்க. என்ன குடும்பத்தை விட்டு பிரிவீங்கிற ஒரு கஷ்டத்தை மட்டும் தான் கொடுப்பார் அந்த இடத்துல. காசு பணம்னா நல்லா சம்பாதிச்சிருவீங்க. இந்த குரு பயிற்சி பலனில் வருகின்ற ஐப்பசி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் ஒதுங்கி இருந்து என்ன பண்ணணும் என்னங்கிறத கவனிங்க. அப்பா ஏதாவது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஒரு வேலையை பண்ணாமல் அப்பா சொல்கிறதையும் 1க்கு 2 தடவை கவனித்து அந்த வேலை வந்து சரிப்பட்டு வருமா என்னங்கிறத 4 பேரை கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணுங்கள். கொஞ்சம் ஐப்பசி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம். கணவன் மனைவி உறவுக்குள்ளே சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தவங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனா, ஸ்ரீரங்கம் போய் கொஞ்சம் வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளைத்தாமரையை வாங்கி கொண்டு போய் அங்கே வச்சு வணங்கி அதை கொண்டு போய் வீட்டில் கொண்டு வைங்க. கண்டிப்பாக அந்த வெள்ளைத்தாமரையோடைய மனம் வந்து வீட்டில் இருக்கணும். அது மாதிரி அதை ஸ்ரீரங்கத்தில் கொண்டு போய் லட்சுமி தாயார் பாதத்தில் வைக்க சொல்லி அதை வாங்கி கொண்டு போய் வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வர்றப்ப பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறைப்பார். கணவன் மனைவி உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் வராத அளவுக்கு நடத்துவார். ரொம்ப ஏழைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு யாராவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, செப்பல் வாங்கி கொடுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய பாவங்கள் குறையும். செப்பல் வாங்கி கொடுக்கலாம், கொடை வாங்கி கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ்ஸு ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். மழை காலம் அந்த ஒரு காலநிலைக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், கம்பளி வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுங்கள். அந்த தானம்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். குழந்தைகள் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிற வீட்டில் மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்போக்கப்போ விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போக சொல்லுங்கள். விடிய காலையில் வந்து உங்களுக்கு துளசி தீர்த்தம் பிள்ளைகளுக்கு கொடுங்க. காலையில் கொஞ்சோண்டு துளசி தீர்த்தம் கொடுங்க. கண்டிப்பாக பிள்ளைங்கள் வந்து படிக்கிற விஷயங்களை அந்த இயற்கையாகவே நம்ம உணவு மூலியமாக தானே நம்மளுடைய மூளை செயல்படும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் துளசி தீர்த்தம் வந்து கண்டிப்பாக பிள்ளைகளை வந்து மாற்றும். ஒரு குறைஞ்சது 48 நாளாவது மெயின்டைன் பண்ணணும். 4 தடவை குடிச்சு விட்டு உடனே என் பிள்ளை வந்து அதெல்லாம் குடிச்சு பார்த்தான் ஏன் சரியில்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. குறைஞ்சது 48 நாளாவது மெயின்டெனன்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக படிக்காத பையன் கூட படிக்கணுங்கிற எண்ணம் வரும், நல்ல எண்ணங்கள் வளரும், நல்ல நண்பர்கள் கிடப்பாங்க. அதுக்கு தகுந்த எண்ணங்களை அவனுக்கு கொடுத்து நல்ல படிப்பை தரும், நல்ல குருமார்கள்லாம் அமைகிற விஷயங்களை பண்ணும் அவனுக்கு. அது மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயங்களை பயன்படுத்துங்க. வீட்டில் உங்களுக்கு பிடிக்காத நபர்கள் இருந்தால் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றதை குறைச்சிக்கங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா சொந்த பந்தங்களுக்கிடையே நிறையா வாக்குவாதம் பிரச்சனைகள் அது இதுன்னு நிறையா பேருக்கு சில பேருக்கு இருக்கும். அதை வந்து குரு 12ஆம் வீட்டிலேருந்து 4ஆம் வீட்டை குரு தானே பார்க்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா. கேதுவை பார்க்கும் பொழுது நன்மையை நடத்துவார். கொஞ்சம் ஞானத்தை அதிகமாக பண்ணுறதுனால குழப்பம் இருக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற முறையில் அதை பார்க்கும் பொழுது அதே சொந்தக்காரங்கள்ட்ட நல்லதையும் பண்ணிடுவீங்க, கெட்டதையும் பேசி அதையும் வம்புழுத்து வச்சுருவீங்க. அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நடந்துங்க. அதாவது ஒரு அளவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. அதை வச்சு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, அடுத்து ஒரு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் அமைக்கிங்க. நம்ம அடுத்த பதிவை நம்ம பார்ப்போம். நம்ம கடகராசிக்கு இதே மாதிரி எல்லாருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதைக்கான விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம். கடகராசிக்காரங்க அஷ்டம சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த ஒரு ராசி பலனை ஒரு ஜென்ம சனியை விட இது அஷ்டம சனி ரொம்ப பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குதே அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு பரிகாரம் தர்றதா நம்ம வந்து இந்த இதில் பேசியிருந்தோம். அந்த பரிகாரத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம்.
இவ்வளோ நாளாக அது எப்படி இருக்குன்னாக்கா, சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்த்து குடும்ப ரீதியாகவும் பல பிரச்சனைகளை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. வருமானங்கள் ரீதியாக பல பிரச்சனைகளை பண்ணுறாரு. வேலையே இல்லாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். சில பேர் வேலைக்கு போனாலும் வருமானம் கிடைக்காத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும். 100 ரூபாய்க்கு வேலை பார்த்தா 50 ரூபா வேலை தான் அப்படிங்கிற சூழ்நிலையை பண்ணிக்கிட்டு இருப்பார். சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைகள்கிட்ட விட்டு கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிற சூழ்நிலை கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொண்டாட்டி பிள்ளைங்க பிரச்சனைகள் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ராசிக்கு 5ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ராசிக்கு 10ஆம் வீட்டையும் பார்ப்பார். தொழில் ஸ்தானத்துலேயும் ப்ராப்ளங்களும், உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் ப்ராப்ளங்களும், குழந்தை ரீதியான ப்ராப்ளங்களும் இது அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கும். நிறைய ஃபீஸ் கூட கட்ட முடியாத சூழ்நிலை. போன வருஷம் கட்டின ஃபீஸை கூட இன்னும் நான் வருமானம் பண்ணி இன்னும் கடன் அடைக்கல, அடுத்த ஃபீஸெல்லாம் வந்துருச்சியா, எப்படி நான் கட்ட போகிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை ரொம்ப சிரமப்பட்டுட்ருப்பீங்க. பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி சேர்ந்துருந்து ஏதாவது வேலை பார்த்துருந்தீங்கன்னா 2 பேருக்குள்ள மன கஷ்டங்கள் இது மாதிரிலாம் வந்திருக்கும். ஏதாவது கூட குறைச்சி ஏதாவது பேச்சுவார்த்தைகள் நடந்து பார்ட்னர்ஷிப்பை பிரிக்கிற சூழ்நிலைலாம் சில பேருக்கு இருந்திருக்கும். சில பேர் வெளியில் சொல்ல முடியாத மன கஷ்டங்களெல்லாம் கொண்டு போய் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு விடிமோச்சமாக என்ன பண்ணுறாருனாக்கா, 12ஆவது மாதம் தான் சனி மாறுறாரு. அதுக்கு முன்னாடி 5ஆவது மாதத்தில் உங்களுக்கு குரு பயிற்சி வருது. குரு 11ஆம் வீட்டிலேருந்து உங்களுக்கு 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்க்க போகிறாரு உங்கள் ராசிக்கு. அப்படி பார்க்கும்போது மனைவி ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் குறைக்கப்படும், குழந்தை ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் குறைக்கப்படும், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற பிரச்சனைகள் குறைக்கப்படும். ஆனால் வருமானங்கள் அதே அளவில் தான் இருக்கும். சிரமப்படுவீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லா விஷயங்களும் பண்ணுவீங்க. முக்கியமாக 3ஆம் வீட்டை பார்க்கறதுனால லோன் கிடைக்குங்க. ஏதாவது கடன் வாங்கி, மொத்தமாக ஏதாவது கடன் வாங்கி பழைய கடனை கொஞ்சம் பரிசல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேலன்ஸ் உள்ள காசை வச்சு கொஞ்சம் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேர் இப்போ லோனை ஏதாவது மொத்தமாக வாங்கி அடைச்சிட்டு அது கொஞ்சம் பெரிய லோனாக வாங்கிக்குவீங்க. பார்த்தா பெரிய கடனாக தெரியும் உங்களுக்கு. இப்போ பரவாயில்ல, இருந்தாலும் இப்போதைக்கு காசு கிடைக்கிது அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. இதை நம்ம 4ஆவது மாதம் 2024 பேசிகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டிட தொழில்கள் ரீதியாக சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிஷினரியாக புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். வேலைக்காரங்க ஒழுங்காக கிடைக்க மாட்டாங்க. வேலைக்கு வர்றவங்க ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மேலதிகாரிகிட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை மேலே கொஞ்சம் காசு கொஞ்சம் வசதியாக இருந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட பிரச்சனைகளை பண்ணுற ஒரு நேரம் தான் இந்த நேரம் நடத்திக்கிட்டு இருக்குது. நிறைய பேர் ராசி பலனில் குரு 11ஆம் வீட்டுக்கு வருது, 3ஆம் வீட்டை பார்க்க போது நல்லாயிருக்கும், எல்லா பிரச்சனைகளையும் தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது உண்மை கிடையாது. அதை நம்பிக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுறாதீங்க. அதாவது 3ஆம் வீட்டையும் பார்க்குறது அது புதன் வீட்டை தான் பார்க்குறாரு. உங்கள் லக்னாதிபதிக்கு வேணால் அவர் நண்பராக இருக்கலாம். ஆனால் அந்த புதன் வீட்டை பார்த்து புதன் பலமாகும் போது அந்த புதனுக்கு சந்திரனை பிடிக்காதுங்கிற முறையில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதாவது உங்களோட புத்தியால் என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லபடியாக செஞ்சால் முன்னேறலாம்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே செய்ய மாட்டீங்க. செய்ய முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தி இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியான குரு 6க்கு 6ல் மறைஞ்சி வேலை இல்லாத சூழ்நிலையை திடீர்னு சில பேருக்கு ஏற்படுத்தும். கொஞ்சம் அதாவது அவங்க சொந்த ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறத கவனிங்க. குரு சனியின் வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது கொஞ்சம் சிரமப்படுவீங்க. குரு ஒரு செவ்வாயின் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நல்லா உழைப்பீங்க. அதுக்கான காசு கொஞ்சம் பத்தாமல் சிரமப்படுவீங்க. இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கும். குரு புதன் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நிறைய கம்யூனிகேஷன் மூலியமாக நிறைய விஷயங்களை செயல்படுவீங்க. அதில் ஒரு பாதி அளவுக்கு கொஞ்சம் நன்மையை தரும். இந்த குரு பயிற்சியான பிறகு வீடு மாற்றம் சில பேருக்கு இருக்கும். வீடு மாற்றி போவீங்க. வண்டி வாகனங்கள் கொஞ்சம் செலவு இருக்கும், அதை கொஞ்சம் சரி பண்ணுவீங்க. சில பேர் புதுசாக வண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுப்பீங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணுற மாதிரியே இருக்கும். பார்த்தா கடன் ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிக அகலக்கால் வச்சிடாதீங்க. எதுலேயுமே 12ஆவது மாதம் வர்ற வரையும் உங்களுடைய பண விஷயங்களில், வரவு செலவுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்ப ரீதியிலும் வார்த்தைகளை கவனமாக பேசணும். சொந்தக்காரங்க மத்தியில் பல பிரச்சனைகளை வச்சிருக்குது. இவ்வளோ நாளாக சொந்தக்காரங்க மத்தியில் பிரச்சனைகள் இல்லாமல் இருந்திருக்கும். அதாவது யாராவது ஒரு ஆள் தான் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்துருப்பார். அம்மாவுக்கு கொஞ்சம் உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரிலாம் சில பேருக்கு இருந்திருக்கும். அவங்களுக்கு குணமாகும். இப்போ உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் 9ஆம் வீட்டில் போய் நிற்கிறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் ராகு கனெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா 9ஆம் வீடு ரொம்ப அற்புதமான வீடு. அதில் ஒரு முக்கால் பாவர் போய் நிற்கிறது, ராகுவோடு சேர்ந்து இருக்கிறது நல்லது பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு 1.5 மாதம் கழிச்சு தான் அது கஷ்டம் தெரியும். இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது செயல்பாடுகள் ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க, புதுசாக ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதை நிறுத்தி வச்சுக்கிங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்கிறது உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் யோசிச்சுக்கிட்டு 1.5 மாதம் கழிச்சு பண்ணுங்கள்.
ஏதாவது புதிய செயல்களை செஞ்சுட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் கழித்து இதை கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆகா அப்பயே சொன்னாங்களே அப்படின்ட்டு. எப்பொழுதுமே அனுபவித்த பிறகு தான் சில பேர் வந்து இதை கவனிப்பாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை கரெக்டாக 1 வருஷம் கழித்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா தான், ஆகா இது ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னாக்கா இதை வந்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. குரு வந்து 11ஆம் இடத்துல வர்றது 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு நல்லது சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் லக்னம் வேறு ஜாதகம் வேறு. ஏன் இதெல்லாம் கவனப்படுத்துகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இப்போ வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்துச்சுன்னா அது கெடுதல் பண்ண போகுதுன்னு அர்த்தங்க. கவனமாக இருங்க. அதாவது நீங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் செயல்பாடுகளால் தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து இருந்துச்சுன்னா அதில் ஒரு 50% வெற்றி அடைவீங்க. தன்னால் இழுத்துக்கிட்டு போகுது. ஒரு நண்பர் வந்து சொல்கிறாரு, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அப்படி செய்வோம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி பார்ட்னர்ஷிப் அப்படி இப்படின்னு உள்ளே போய் கனெக்ட் ஆனீங்க அப்படின்னா 6ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் நிற்கிறாரா, கரெக்டாக நண்பர் ரீதியாக ஏதாவது ஒரு குடைச்சலை கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் 1 வருஷம் கழிச்சு தான் அது தெரியும். அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கிட்டு உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். அகலக்கால் வைக்க வேண்டாம். பரிகாரங்களை கொஞ்சம் வித்தியாச முறையில் நான் இதை சொல்கிறேன், உங்கள்கிட்ட கேட்டுங்க. வேலையே எனக்கு இல்லை, நான் வேலைக்கு போக முடியலை, எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, வேலைக்கு போகிற இடத்துல பிரச்சனை ஆகுது, என்னால் அந்த வேலையில் தங்க முடியலை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, விடிய காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போங்க. மெயினாக வாக்கிங் போங்க. என்ன இது குருட்டுத்தனமாக இருக்குது இந்த இது அப்படின்னு நினைக்க வேண்டாம். வாக்கிங் போங்க. அது பாருங்கள், காலையில் விடிய காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போங்க. ஒரு 10 நிமிஷம் போங்க, அது போதும். கண்டிப்பாக மறுநாள் அந்த ஒரு நாள் முழுமையும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக சனி கோயில் அப்படிங்கிற விஷயங்களுக்கு போகவே போகாதீங்க. சனி பகவான் கோயிலுக்கு போகவே கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு யாராவது கால் வலி சம்மந்தப்பட்டவங்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லை வீட்டில் உள்ளவங்களோ சொந்தக்காரங்களோ யாருக்காவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் செலவு பண்ண காசு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஜிஹெச்சுக்காவது அழைச்சிக்கிட்டு போயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலில் அழைச்சிக்கிட்டு போயிட்டு நீங்கள் மெனக்கெடுங்க. ஒரு நாள் மெனக்கெடுங்க. இந்த கண்டிப்பாக ஒரு பாவத்தை தீர்த்து சம்மந்தமே இல்லாமல் உங்களுக்கு வேலையெல்லாம் அருமையாக அமைச்சு கொடுக்கும். இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து இப்போ தான் செஞ்சு பார்க்க போகிறீங்க. ஒரு தடவையாவது பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும். வேலையில் ஹெட் ஆஃபீஸர்கிட்ட எனக்கு கஷ்டமாக இருக்குது, வேலையில் இருக்கேன் ஆனால் என்னால் வேலையே பார்க்க முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, விடிய காலையில் எழுந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அவங்க விடிய காலையில் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் பண்ணணும். மேலே சூரியனை பார்த்து தண்ணி விட்டு அது எப்படின்னு யூடியூப்லலாம் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூரிய நமஸ்காரம் எப்படி செய்வது அப்படின்னு அது முறைப்படி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மேலதிகாரிகள் மூலியமாக நீங்கள் பிரச்சனைகளுக்கு உள்ளாக மாட்டீங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் விடிய காலையில் நீங்கள் எந்திரிச்சு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சமையல் அறைக்கு போய் அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பு கேஸ் ஸ்டவ் இதெல்லாம் இருக்கும், அதை சுத்தம் பண்ணுங்கள். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேலை கிடைக்கும் பாருங்கள், நல்ல வேலை கிடைக்கும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்கும். பொண்டாட்டியோ புருஷனோ சண்டை இடாமல் பண்ணுவாங்க. அந்த அடுப்புங்கிற கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணணும் விடிய காலையில். அது கண்டிப்பாக வந்து நீங்கள் புருஷன் பொண்டாட்டி சண்டை இருக்கிறவங்க எல்லார் வீட்டையும் கண்டிப்பாக பாருங்கள். ஒரு கிச்சனில் வந்து ஒரு சுத்தபத்தமே இருக்காது. அந்த சுத்தபத்தமாக வைக்கிறத பொறுத்து அந்த பிரச்சனைகளை தீர்க்கும். வீட்டில் யாராவது கடகராசி இருக்கிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. மொத்த குடும்பத்துக்கும் கஷ்டமாக இருக்கும். அதனால் அந்த வீட்டில் யார் கடகராசி அப்படிங்கிற விஷயங்களை பாருங்கள். அது வந்து விடிய காலையில் அவங்க எந்திரிச்சு முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி தியானம் தவம் பண்ண தெரியாட்டியும் பரவாயில்ல, முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்து அந்த தலைக்கு நேராக விளக்கு வச்சு அந்த விளக்கு அப்படியே உற்று கவனிங்க. ஒரு 5 நிமிஷம் கவனிக்க சொல்லுங்கள். அந்த வீட்டில் இருக்கிற பீடை பிரச்சனை எல்லாம் தீரும். ஒரு 48 நாள் இது மாதிரி பண்ணி பாருங்கள். ஏன்னா 12வது மாதம் வரையும் இந்த சனி இருக்குது. 48 நாள் மட்டும் பண்ணுங்கள், அது போதுமானது. கண்டிப்பாக பிரச்சனை தீரலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடலாம். அதில் கண்டிப்பாக பிரச்சனை தீருங்க. அது சரி, நான் கோயிலுக்கு தான் போகணும், கோயில் வழிபாடு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு என்னென்னு சொல்லுவேன்னாக்கா, அந்த அம்மன் வழிபாடு பண்ணுங்கள். கோயில்களுக்கு தீபம் எரியறதுக்கு ஆயில் வாங்கி கொடுங்க. அம்மன் வழிபாடை கரெக்டாக கொண்டு போங்க. காலையிலையும் சாயந்தரமும் பண்ணுங்கள். எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி காலை நேரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் அம்மன் வழிபாடு பண்ணிவிடுங்க. சாதாரண விஷயமே கிடையாதுங்க. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்ல தான் எல்லாமே நடக்குது. ஏன்னா நம்ம உயிர் வாழ்கிறதே சுவாசத்தினால உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த சுவாசமே எப்படி பண்ணுறோன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது காற்று உள்ளே போது வெளியில் வருதுங்கிறது மட்டும்தான் விஷயம் தெரியும். அது எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். கண்ணுக்கு தெரியாமல் என்ன மாதிரி விஷயங்கள் இயங்குதோ அதே மாதிரியே நம்மளுடைய ஆன்மா, நம்ம கூட உடம்புக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்கோ அதான் வெளியிலையும் இருக்குது. நம்ம வெளியில் எப்படி நம்ம வெளியில் சுத்திகரிப்பு பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணுறோமோ அது மாதிரி உள்ளே இருக்கிற ஆன்மாவை சுத்திகரிப்பு பண்ணும்போது நமக்கு வெளியில் இருக்க தேவையான விஷயங்கள் அனைத்துமே கிடைக்கும்.
நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான பரிகாரங்க. இதை முதல்ல பண்ண மாட்டீங்க. இதை பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா தப்பிச்சுக்குங்க. வீட்டு வாசலில் செருப்பை போடாதீங்க. வீட்டு வாசலில் செருப்பு இருக்கக்கூடாது. இதெல்லாம் சனி பகவான் உள்ளே வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் இயக்கிறதா அர்த்தம். டெய்லி காலையில் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே குளிக்கணும். ஒரு ஆளாவது கண்டிப்பாக குளிக்காமல் இருப்பாங்க. நீங்கள் வேணால் செக்கப் பண்ணி பாருங்கள். ஒரு ஆளாவது வீட்டில் குளிக்காமல் இருந்துருவாங்க. இந்த மாதிரி அஷ்டமச்சனி நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை, சண்டை சச்சரவு அது இதுன்ட்டு ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருக்கும். தலையை ஒழுங்காக சீவ மாட்டாங்க. பேருக்காவது நல்லா சுத்தபத்தமாக இருக்கணும். மெயினாக தூசி வருது, வீட்டுக்குள்ளே தூசி அடையுதுன்னு சொன்னாலே, ஒட்டடையெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாலே கண்டிப்பாக சனி பகவான் உள்ளே இருக்கிறாருன்னு அர்த்தம். அது இல்லாமல் பார்க்கணும். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸ் நீங்களே பண்ணலாம். கரெக்டாக 48 நாள் வரையும் நீங்கள் பண்ணி பார்க்கணும். இவ்வளவும் 48 நாளுக்கு பிறகு இதெல்லாம் சரியாக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை தான் நீங்கள் இயக்கிக்கிட்டு இருக்கீங்க. கடவுள் நமக்கு மூளையை கொடுத்தது சரியாக நம்ம வாழ்வதற்காகத்தான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பிரச்சனைகளை மனசில் வச்சுக்கிட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மன கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு ஆல்கஹால் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போயிடுவாங்க. சுத்தமாக ஆல்கஹால் அருந்தக்கூடாது. வண்டி வாகனங்களை சுத்தமாக வச்சுக்கணும். பெட்ரோல்லாம் தீராத அளவுக்கு போட்டு வச்சுக்கணும். இது மாதிரிலாம் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இதெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணினீங்கன்னாலே உங்களுக்கு சனி அந்த அஷ்டம சனியில் பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம். 12வது மாதம் வரையும் இருக்குது. அதன் பிறகு 9ஆம் இடத்துல சனி பகவான் 3ஆம் வீட்டை பார்ப்பார். 3ஆம் வீட்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்ப்பார். 6ஆம் வீட்டை சனி பகவான் பார்த்தா வேலை அதிகமாக இருக்கும். பணம் ஏதாவது எதிர்பார்த்துட்ருக்கீங்க, லோன் போட்டு பணம் வேணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள் லோன் கிடைக்கும். தொழிலுக்காக பண்ணுவீங்க, நல்ல உழைப்புக்காக அந்த கடன் வாங்குவீங்க, நல்ல விஷயமாக தான் பண்ணுவீங்க. ஆனால் கண்டிப்பாக அது நல்லபடியாக நடத்தும். சரி, நம்ம இதை சொன்னதெல்லாம் சின்ன விஷயமாக தான் சொல்லியிருக்கோம். இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுத்து சிம்மராசிக்கு நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மெயினாக அடுத்தடுத்து வீட்டில் வேறு ராசிகள்லாம் இருப்பாங்க. நான் புதுமையான ஒரு பரிகாரங்கள்லாம் சொல்லுவேன். இதை நீங்கள் கேட்டுக்கிட்டு நன்மை பெறுங்க. நன்றி, வணக்கம்.